ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த என்இஎஸ்சி அண்ட் ஜிஆர்டி பர்ச்சேஸ் பிளாகுக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. குறிப்பாக சொல்லணும்னா தீபா, சுபத்ரா மனோ, எஸ்டர் ஸ்டான்லி, ஹுமைரா, வைஷு ஸ்டாலின், ரமா ஸ்ரீதர், காயு 7486, ஷாஜி ஃபேஷன், கவிதா செந்தில்குமார், நியூலி டிஎஸ், ஜீவானந்தம், சஹா சுனில், பத்மா ரமேஷ், சீதா லக்ஷ்மி, சதீஷ், உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஜிஎஸ்டியே இல்லாமல் காயின்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதாவது பாலபிரபான்ற சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஜிஆர்டியில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 20 கிராம்ஸ் காயின் வந்து ஒருத்தர் சேல்ஸ் பண்ண வந்திருந்தாங்களாம். அப்போ வந்து இந்த சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு கன்வின்ஸ் ஆகலை. அதனால வந்து அன்னைக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது சிஸ்டர். இப்போ வந்து கோல்டு ரேட் இப்படி இருக்கே, இப்பெல்லாம் என்னால வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. உண்மையா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நிறைய மேல் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பாக்குறீங்க. இதுல குறிப்பா வந்து சதீஷ்னு ஒரு சார் வந்து எல்லா வீடியோஸ்லயுமே கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அவருக்கு வந்து நிறைய கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ் இருக்குன்றது அவரோட கமெண்ட்ஸ்ல இருந்தே எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து நிறைய டவுட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காரு. அவருக்கு கிளாரிபிகேஷன் பண்றதுக்காகவே நானுமே நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு அவரோட ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களுக்குமே அவர் கோல்டு சேவிங்ஸ் பண்ணிட்டே வராரு. பட் இன்னுமே வந்து சில இடங்கள்ல ஜென்ஸுக்கு வந்து கோல்டு சேவிங்ஸ்னுடைய வேல்யூ தெரியல. எங்க வீட்லயுமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருந்து எல்லா இடத்துலயும் கோல்டனுடைய பிரைஸ் ஹைக், அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லியே அவங்களுமே வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பெல்லாம் எங்களுடைய செலவுகளை குறைச்சிட்டு தான் வந்து கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ நீங்க கூட உங்க ஃபேமிலியில ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களுக்கு வந்து கோல்டுனுடைய வேல்யூ தெரியலன்னா எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்களை புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல எல்லாம் நம்மளால வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவு தான் வந்து கோல்ட் ரேட் இருக்க போகுது. இது நான் சொல்லல, நிறைய எக்கனாமிஸ்டும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தங்கத்தை தவிர பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து ரீசேல் வேல்யூவே கிடையாது, டிப்ரிசியேஷன்ல தான் இருக்கு. கோல்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதெல்லாம் சொல்லி நம்ம தான் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இது வந்து நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே நான் சொல்லணும் அப்படின்ட்டு நினைச்சேன் அந்த கமெண்ட் படிச்சதுலேருந்து. அதுக்காக தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து ஜிஎஸ்டி இல்லாம நம்ம காயின்ஸ் வாங்குறதுக்கு சொல்லியிருந்தோம்ல, அந்த மாரி நீங்க யாருக்காவது சேல்ஸ் பண்ணும்போது, உங்களுடைய சேஃப்டிக்காக நீங்க ஒரு வீடியோ மாரி எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு குடுங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க எதுவும் குடுக்கல அப்படின்ட்டு யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்காக நீங்க வந்து காயின்ஸ் அவங்களுக்கு குடுக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து கேஷ வாங்கிக்கோங்க. இதுவுமே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லாம, வேஸ்டேஜ் இல்லாம எப்படி காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்ற 2 விஷயமே புரிஞ்சிருக்கும். இப்ப நான் வந்து என்ன வாங்கினேன் என்எஸ்சில, என்னுடைய ஓல்டு கோல்டு எஸ்டிமேஷன் எவ்வளோக்கு போச்சு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோல நான் சொன்ன மாரி நாங்க ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து புதுசு வாங்கினோம். அந்த ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடத்துல அவங்க என்ன ட்ரிக் பண்ணாங்க அப்படின்றதையும் நான் சொல்றேன். எங்களுக்கு வந்து ஓல்டு கோல்டு பார்த்தீங்கன்னா 7.250 இருந்தது. அதுல 1 கிராம் வந்து காயினா இருந்தது. அதை தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லிட்டேன். ஸோ அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 6.250 இருந்தது. இதுக்கு வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 77,375 இதுதானே அவங்க எடுத்துட்டு இருக்கணும். ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 4% டிடக்ஷன் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 916 HUID ஜுவல்லரி தான். இதுக்கு எதுக்காக வந்து 4% டிடக்ஷன் பண்றீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கேடிஎம் சால்டரிங் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை நாங்க வந்து கேள்விப்பட்டதே இல்லை. நாங்க வந்து அந்த மாதிரி சால்டரிங் பண்ணியிருந்தா எப்படி நான் HUID 916 கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே இல்லை. சரி நாங்க என்ன சொன்னோம்னா இந்த பஞ்சாயத்தே வேண்டாம், நீங்க வந்து எங்களுக்கு உருக்கியே கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொன்னோம். அங்க போய் பார்த்தா அந்த ஆச்சாரி என்ன சொல்றாருன்னா நாங்க ஜஸ்ட் ப்ளோ தான் பண்ணுவோம், உருக்க மாட்டோம்னு அவர் சொல்றாரு. ஏன்னா உருக்கினா வந்து நமக்கு அன்னைக்கு 916 ரேட்டுக்கே வந்து அவங்க எடுத்துக்கணும். அதுக்காக தான் வந்து அதை அவர் அவாய்ட் பண்ண பார்த்தாரு. ஃபைனலா வந்து நாங்க இந்த 4% டிடக்ஷன் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்ப 4% விஏ கொடுத்து வாங்கின கணக்கு தானே வருது. அப்ப நம்ம 0% வேஸ்டேஜ் ஆஃபர்ங்கிறது இந்த இடத்துல பொய் ஆயிடுது இல்லையா? நாங்க மட்டும்தான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். உண்மையா சொல்ல போனா எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு புதுசா இருக்கு. அதெல்லாம் பழைய நகை மாதிரியே இல்ல. அதெல்லாம் குடுத்து மாத்திட்டே இருந்தாங்க. நிறைய லேக்ஸ் கணக்குல வந்து அவங்க எல்லாம் போட்டுட்டு மாத்திட்டாங்க. ஏதாவது நியூ இயர்க்காக வாங்கியே ஆகணும்னு பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எந்த ஒரு ஜுவல்லரியுமே பாத்தீங்கன்னா துளி கூட வந்து யூஸ் பண்ண மாதிரியே தெரியவே இல்ல. என்ஏசில வச்சிருந்த ஜுவல்லரிய விடவே இந்த பழசு கொண்டு வந்தாங்க பாருங்க, அந்த ஜுவல்லரிஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. நானே எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பேசாம நம்ம கிட்ட கேஷ் இருந்தா இதே வாங்கிடலாம் போல இருக்கே, அவ்வளோ சூப்பரா இருக்கே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அளவு நல்லா இருந்தது அந்த ஜுவல்லரி எல்லாம். இத போட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்டோன் வச்ச ஜுவல்லரியா வாங்கிட்டு போறாங்க.
இத வந்து என்னால சொல்லவும் முடியல. ஜஸ்ட் பார்த்து வந்து வருத்தம் தான் பட்டுட்டு இருந்தேன். ஏன் இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்ட்டு. ஏன்னா வந்து மார்னிங்கே நல்ல நல்ல ஐட்டம்ஸ்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ 70, 30% தான் இருந்தது. அதாவது 70% உங்களுக்கு வந்து கல்லு வச்ச நகைகளும், 30% தான் வந்து பிளெயின் ஜுவல்லரி இருந்தது. அதனால அவங்களுக்கு வேற சாய்ஸே இல்லாம நெறைய பேர் வந்து ஸ்டோன்ஸ் வச்சதா தான் வாங்கிட்டு போனாங்க. ஸ்டோன்ஸ் வச்சது வாங்கலாம். பட் நம்ப வந்து அத நாள பின்ன ரீசேல்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லாஸ் தான். ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து லாபம் அது. இதெல்லாம் நான் வந்து அங்க பார்த்ததுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர்ல நீங்க வந்து சீக்கிரம் போணும் ஷாப்புக்கு. உங்களுக்கு புடிச்ச ஜுவல்லரி அமையணும்னா என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக வந்து உங்கள்ட்ட இத நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து தெரிஞ்ச சேல்ஸ் பெர்சன் இருக்காருன்னு சொன்னேன்ல, அவர தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் கண்டுபிடிச்சுட்டோம். 4% டிடக்ஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம். லாஸ்ட்டா அவர் வந்து ஃபைனலா 2% டிடக்ஷன் பண்ணி குடுத்தாரு. அதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஏற்கனவே நாங்க 2 மணி நேரம் நின்னு செலக்ட் பண்ண ஜுவல்லரியே போயிடுச்சு. இதுக்கப்புறமும் நமங்க வந்து ஆர்கியூமென்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, இருக்கிறதும் போயிடும்னு சொல்லிட்டு தான், நாங்க அந்த 2% ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பவுமே போயிட்டு செலக்ஷன் பண்ணறதுக்கு போயிட்டோம். 0% ஆஃபர்ன்னு அவங்க போட்டாலுமே, ஓல்டு கோல்டுல வந்து நல்லா ப்ராஃபிட் பார்க்குறாங்க. இப்ப நான் சொன்ன மாரி நெறைய பேர் வந்து இதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்ல. 4%, 3%லாம் வந்து அவங்க எதுவுமே கண்டுக்கல. டக்குன்னு சொல்றத குடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வாங்கிட்டே போனாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் வந்து காப்பாத்திக்க முடியும் நம்மளால. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னதான் நமக்கு வந்து சேல்ஸ் பெர்சன் தெரிஞ்சவரா இருந்தாலும், நம்ம பார்கெயின் பண்ணா மட்டும் தான் வந்து நம்மளால அங்க சக்சஸ்ஃபுல்லா வாங்கிட்டு வர முடியும். இப்ப இந்த இடத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த சேல்ஸ் பெர்சன் தெரிஞ்சவரா இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. இப்படிதான் வந்து இங்க ப்ரொசீஜர்ன்னு சொல்ட்டாரு. ஆனா நாங்க வந்து விடாம 916க்குலாம் வந்து 4% டிடக்ஷன் கிடையாது சார். ஸோ நீங்க வந்து 2% மேல எடுக்காதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் 2% நமக்கு பண்ணி குடுத்தாரு. ஸோ நீங்க எங்க போனாலுமே பேசினா மட்டும் தான் நம்மளால வந்து ப்ராஃபிட்ல வாங்க முடியும். அதையும் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இப்ப வந்து இவர் 2%க்கு ஓகே சொன்னதுனால, நமக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1547 தான் டிடக்ட் ஆச்சு. ஃபைனலா எங்களுக்கு வந்து ரூ. 75,827 பில் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து எங்க ஓல்டு கோல்டினுடைய வேல்யூவா இருந்தது. அதாவது மில்லி கணக்கு பார்த்தா அவங்க 250 மில்லி வந்து குறைக்கணும்னு பார்த்தாங்க. அப்புறம் நம்ம வந்து 125 மில்லியா வந்து பாதிக்கு பாதி வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இந்த டைம் வந்து அந்த சேல்ஸ் பெர்சன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேற ஒரு சேல்ஸ் பெர்சன் கிட்ட நான் போயிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி, உடனே வந்து எனக்கு பில்லிங் பண்ணி குடுத்துருங்க. நான் பார்த்தத எனக்கு வந்து கல்லு வச்சது வேண்டான்னு சொல்லி, ஃபைனலா வந்து அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த இயரிங்ஸ நான் எடுத்தேன். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்ததுனால, தயவு செஞ்சு யாரும் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாதீங்க. இது ஓல்டு மாடலா இருக்கு, நல்லா இல்லன்னு எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சதே வேற 6 கிராம்ஸ், 7 கிராம்ஸ் கிட்ட நான் எடுத்து வச்சேன். அத வந்து ஒரே நிமிஷம் வேற ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ இது வந்து எனக்கு புடிச்சிருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு மேல வந்து எங்க உடம்புலயும், மனசுலயும் தெம்பும் இல்ல. இதுக்கு மேல வந்து பொறுமையா உட்காந்து பார்க்கறதுக்கு. ஏன்னா குழந்தையுமே அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. 2 மணிக்கு மேல ஆரம்பிச்சதுனால, அவளுக்கு பசியா, இல்ல ஃபோன் தரல. ஏன்னா ஃபோன்ல வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாம் சேர்ந்துட்டு அவளும் அழ ஆரம்பிச்சுட்டா. ஸோ நான் ஃபைனலா வந்து இத தான் செலக்ட் பண்ணேன். ஸோ இப்ப வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கொடை ஜிமிக்கி தான் அது. ஸோ இப்ப வந்து உங்களுக்கு கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்க. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 5.740 இருந்தது. அண்ட் இதோட ஹெச்யூஐடி எல்லாமே செக் பண்ணியாச்சு. இந்த தண்டுலயே கரெக்ட்டா குடுத்திருந்தாங்க. நீங்க இந்த மாரி ஆஃபர் டைம்ல வாங்கும்போது அதையுமே பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சில நேரம் வந்து அந்த மாரி இல்லாத ப்ராடக்ட்ஸுமே வந்து நமக்கு கிடைச்சிரும். அதனால அதெல்லாமே ஷாப்லயே செக் பண்ணி அப்புறமா பில்லிங் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு கரெக்ட்டா இருந்தது. என்னோட காது வந்து சின்னதா இருக்கிறதுனால நான் இத சூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாரி வந்து இது டிட்டாச்சபிள் தான். நம்ம வந்து தனியாவே இந்த ஸ்டட்ட தனியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிமிக்கிய வந்து தனியா யூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம வந்து நெறைய ஃபேன்சி மாடல் இயரிங்ஸ் வச்சிருந்தாலும், லேடீஸ பொறுத்தவரைக்கும் ஜிமிக்கிங்கிறது நம்ம மோஸ்ட் ஃபேவரட்டா இருக்கும். சாரீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜிமிக்கியே போதும் நமக்கு வந்து ஒரு கிராண்ட் லுக்க குடுத்துரும். இத தவிர பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எங்களுக்கு ஒரு 350 மில்லி குடுக்குற மாரி இருந்தது அதுக்கான அமௌண்ட்டு. அதுக்கு பதிலா நாங்க எக்ஸ்ட்ராவா காசு போட்டு இந்த பெண்டன்ட்ட வந்து வாங்கினோம். இந்த பெருமாள் பெண்டன்ட்ட. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 1.740 இருந்தது. இதுலயுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஹெச்யூஐடி 916 எல்லாமே இந்த லாக்கெட்னுடைய மேலேயே குடுத்திருந்தாங்க. நாங்க அங்கேயே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஷார்ட் செயினுக்குலாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதனால இத வாங்கியிருந்தேன். ஏற்கனவே வந்து நம்ம ஜிஆர்டில வந்து லக்ஷ்மி வச்சா மாரி காசும் வாங்கியாச்சு. ஸோ இந்த நியூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா, பெருமாள், லக்ஷ்மி 2 பேருமே நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாச்சு. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது போக வந்து நம்ம இயரிங்குமே வந்து நல்லபடியா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த 0% ஆஃபரால நமக்கு வந்து இப்போ நீங்க கடைக்கு வந்து ஆஃபர் இல்லாத டைம்ல போனீங்கன்னா, இதெல்லாம் வந்து 10-12% வேஸ்டேஜ் கண்டிப்பா போடுவாங்க. நான் சும்மா நமக்கு ஒரு கால்குலேஷன்க்காக 10% போட்டேன். அதிலேயே நமக்கு வந்து ரூ. 7,000 கிட்ட வருது. இதே பெண்டன்ட்டுக்குமே வந்து நமக்கு 12% போட்டா கூட ரூ. 2,000 வருது. ஸோ புதுசுலயே நமக்கு வந்து அரவுண்ட் ரூ. 10,000 கிட்ட வந்திருக்கு.
பழசு நம்ம வந்து ஒரு 6 கிராமுக்கு மேல போட்டதுனால, அதுலயுமே நமக்கு ஒரு 25,000க்கு மேல ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இந்த பில்லுல இருக்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நோட்ல எழுதி காமிச்சிருக்கேன். இங்க ஃபைனலா ஒரு ரூ. 7,000 மட்டும் குடுத்து வாங்குற மாரி இருந்தது. வந்து பல்க் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, லேக்ஸ் கணக்கா அதுவும் ரெடி கேஷ் குடுத்து பண்ணாங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு ஜாக்பாட்டான ஆஃபர் தான். என்ஏசிலயே நாங்க கேட்டதுக்கு இன்னும் கூட 0% வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ்லாம் அடிக்கடி போடுவோன்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். நெறைய பேர் கேட்டிருக்கீங்க அடுத்தது எப்ப வரும்னு. நம்ம சேனல்ல நீங்க வந்து தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம்னா, இந்த மாரிலாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம ஷோரூம்ல போய் வாங்குறதுக்கு பதிலா, பீமானுடைய ஆன்லைன் ஆஃபர்ல வீட்ல இருந்தே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம். இதுல என்னன்னா, இப்ப நம்ம வந்து 5½ கிராம்ஸ் கிட்ட இதுல வாங்கியிருக்கோம். இத நம்ம வந்து ரெடி கேஷ் குடுத்து வாங்கணும்னா, கண்டிப்பா ஒரு 5½ லேக்ஸ் மேல நமக்கு தேவைப்படும். அந்த அமௌண்ட்லாம் வந்து எல்லா நேரமுமே நம்ம கையில இருக்காது. அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம ஷோரூம்ல போய் வாங்கும்போது, இப்போ ஒரு ரிங்கோ வாங்குறோம்னா, நம்மளால வந்து தொட்டு பார்த்து வாங்க முடியும். அது வந்து ஈஸியா நெளியுதா, வளையுதா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம் லைவாவே. ஆனா வந்து நம்ம பீமா ஆன்லைன்லலாம் வந்து விஷுவலா பார்த்து தான் வாங்க முடியுது. இதுதான் வந்து உங்களுக்கு ஷோரூம் ஆஃபருக்கும், ஆன்லைன் ஆஃபருக்கும் இருக்கிற வித்தியாசம். பட் எல்லா நேரமும் ஷோரூம் ஆஃபர் நமக்கு அவைலபிளா இல்ல. அதனால நம்ம பீமா ஆன்லைன்லயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் எனிவே பார்த்தீங்கன்னா, ஷோரூம் ஆஃபர் தான் வந்து பெஸ்ட்டா இருக்கும். நம்ம வந்து ஆன்லைன் ஆஃபர் வாங்குறதுக்காக நம்ம கேஷ்ன்னு சொல்லிட்டு பழைய கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, கண்டிப்பா நமக்கு 3% வரைக்கும் டிடக்ஷன் பண்ணிட்டு தான் எங்கேயுமே குடுக்குறாங்க. அதுவுமே வந்து பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு டைமே நமக்கு வந்து கேஷா மாத்தும்போது, அதுவுமே நமக்கு லாஸா தான் இருக்கு. அதனால நீங்க ஷோரூம் ஆஃபர் போடும்போது யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் என்ஏசி டிஜி கோல்டு பத்தி ஒரு 2, 3 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அத பத்தி தனியா வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் தனி வீடியோ போடுறேன். அதுவும் வேற ஏதாவது வந்து டிஜி கோல்டு உங்களுக்கு வேணுமான்றதையும் சொல்லுங்க. இன்னுமே வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓல்டு கோல்டுல 18 கேரட்லாம் எப்படி மாத்தணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்க ஆதரவ தொடர்ந்து குடுங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து உடனுக்குடன் தெரியணும்னா நம்ம கோல்டன் கேர்ள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.